Dear students, today we discuss about some elementary ideas of astronomy. Very interesting one. Astronomy is one of the oldest science in the history of mankind. ரொம்ப பழமையான சயின்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. In the olden days, astronomy was an inseparable part of physical science. நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸோட செப்பரேட் பண்ண முடியாத ஒரு மிக முக்கியமான பார்ட்டாக அஸ்ட்ரானமி இருந்தது. இட் கான்ட்ரிபியூட் a lot to the development of physics in the 16th centuryயில் ரொம்ப ஃபிசிக்ஸோட டெவலப்மெண்ட்க்கு அஸ்ட்ரானமி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் கெப்லர்ஸ் லா அண்ட் நியூட்டன் தியரி ஆஃப் கிராவிடேஷன் வேர் ஃபார்முலேட். ஸோ அந்த டைமில் கெப்லர்ஸ் லா பிளானட்டரி மோஷன் அண்ட் நியூட்டன் தியரி ஆஃப் கிராவிடேஷன் எல்லாம் உருவாக்கணும். அதை எப்படி பண்ணாங்க? வெரிஃபைடு யூஸிங் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் டேட்டா அக்குமுலேட்டட் ஓவர் த centuries by famous astronomers like Hippocrates, Aristarchus, Ptolemy, Copernicus and Tycho Brahe. இவங்களுடைய அப்சர்வேஷன், அவங்க கொடுத்த அந்த டேட்டா ஃபுல் ஆஃப் அக்குமுலேட்டட் டேட்டா, அதை வச்சுக்கிட்டு கெப்லர்ஸ் லா, நியூட்டன்ஸ் தியரி ஆஃப் கிராவிடேஷன்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விதவுட் டைகோ பிராகோ அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன் கெப்லர்ஸ் லாஸ் would not have emerged. ஸோ டைகோ பிராகோவோட அந்த அப்சர்வேஷன் இல்லாமல் கெப்லர்ஸ் லா என்ன பண்ணியிருக்க முடியாது? ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி விதவுட் கெப்லர்ஸ் லா நியூட்டன்ஸ் தியரி ஆஃப் கிராவிடேஷன் would not have been formulated. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க? கெப்லர்ஸ் லா இல்லாமல் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனலும் உருவாக்க முடியாது. எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்டிபெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் மென்ஷன் இன் த பிகினிங் ஆஃப் திஸ் சாப்டர். Ptolemy geocentric model was replaced by Copernicus heliocentric model. ஸோ நம்ம ரெண்டு மாடல் படிச்சிருக்கோம். ஒன்று டாலமியோட ஜியோசென்ட்ரிக் மாடல். ஜியோனா என்னது? எர்த் சென்ட்ரில் இருக்கிறதும் அதை சுற்றி எல்லா பிளானட் சன்னெல்லாம் ரிவால்வ் ஆகிற மாதிரி ஆரம்பத்தில் டாலமி சொன்னார். அதுக்கப்புறம் காப்பர்னிக்கஸ் என்ன சொன்னார்? ஹீலியோசென்ட்ரிக் மாடல். அப்போ ஹீலியோனா என்னது? சன் சென்ட்ரில் இருக்கிறதும் அதை சுற்றி எல்லா பிளானட்ஸ் எர்த் எல்லாமே சுற்றி வர்றதாகவும் காப்பர்னிக்கஸ் சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் டாலமியோட ஜியோசென்ட்ரிக் மாடல் வாஸ் ரீப்ளேஸ்டு பை காப்பர்னிக்கஸ் ஹீலியோசென்ட்ரிக் மாடல். அப்போ இந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வந்தோடனே ஜியோசென்ட்ரிக் மாடலை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஏன்னா இதுதான் உண்மையாக ட்ரூத்தாக இருந்தது. அப்போ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அனலைஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் the shortcoming of the geocentric model over heliocentric model. அப்போ இந்த ஜியோசென்ட்ரிக் மாடலுடைய ஷார்ட்கமிங்ஸ்னால் குறைபாடுகள், லிமிட்டேஷன் அல்லது ட்ராபேக்ஸ். ஹீலியோசென்ட்ரிக் மாடலை விட இந்த ஜியோசென்ட்ரிக் மாடல் எந்தெந்த வகையில் அதில் ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டடியை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஹீலியோசென்ட்ரிக் சிஸ்டம் ஓவர் ஜியோசென்ட்ரிக் சிஸ்டம். அப்போ ஜியோசென்ட்ரிக் சிஸ்டமை விட ஹீலியோசென்ட்ரிக் சிஸ்டம் எப்படி சிறந்ததுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வென் த மோஷன் ஆஃப் த பிளானட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் த நைட் ஸ்கை பை நேக்ட் ஐ. வெறும் கண்ணில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட்டில் பிளானட்ஸோட மோஷனை அப்சர்வ் பண்ண போகிறோம். ஓவர் எ பீரியட் ஆஃப் ஃபியூ மந்த்ஸ், 1 year வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு மந்த்தும் பிளானட்ஸுடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். இட் கேன் பி சீன் தட் த பிளானட்ஸ் மூவ் ஈஸ்ட்வேர்ட்ஸ், ஈஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அண்ட் ரிவர்ஸ் தேர் மோஷன் ஃபார் எ வைல். திடீர்னு அது அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரும், வெஸ்ட் டைரக்ஷனில் வரும். அண்ட் ரிட்டர்ன் டு ஈஸ்ட்வேர்ட் அகைன், திரும்ப அது ஈஸ்ட் டைரக்ஷனில் போகும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டோன்னா ரெட்ரோகிராட் மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு படத்தில் ரெட்ரோகிராட் மோஷன் ஆஃப் மார்ஸ் ஓவர் எ இயர் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஸோ
ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி மாஸ் வந்து மூவ் ஆகுது. அப்போ 1 இயர் வரைக்கும் எடுத்த அப்சர்வேஷனை வச்சு இங்கே சொல்ல போகிறோம். அப்போ வெஸ்ட் டைரக்ஷனில் எந்த மந்த்லேருந்து மூவ் ஆகுது? பிப்ரவரியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஜூன் வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா the planet move in the east direction. அண்டு இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இட் ரிவர்ஸ். அப்படியே நேராக போகாமல் என்ன ஆகுது அப்படின்னா இட் ரிவர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் என்ன பண்ணுது அப்படின்னா இட் மூவ் வெஸ்ட்வர்ட்ஸ். அண்டு ஃப்ரம் அகைன் அக்டோபரில் திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஸ்டார்ட் டு மூவ் இன் ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷன். தட் இஸ் ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸ் அடிக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் தான் என்ன மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். See, the retrograde motion of planet mass careful observation for a period of year clearly shows that mass initially moves eastwards, அதாவது February to June, then reverse its path and moves backward. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் திரும்ப ரிவர்ஸ் டைரக்ஷனில் வருது. and its change its direction of motion once again continues its forward motion. ஸோ அக்டோபர் ஆன்வர்ட்ஸ் அது திரும்ப ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷனில் போகுது. அப்போ இன் ஓல்டன் டேஸ் the astronomer recorded the retrograde motion of all visible planets. ஸோ ஆரம்பத்தில் வந்து அஸ்ட்ரானமர் எல்லா பிளானட்ஸுடைய இந்த ரெட்ரோகிரேட் மோஷனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் மோஷன் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில். இப்போ யார் வர்றாங்க அப்படின்னா இந்த ரெட்ரோகிரேட் மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அரிஸ்டாட்டில் வர்றார். ஸோ த அதர் பிளானட்ஸ் அண்ட் த சன் மூவ் அரவுண்ட் த எர்த் இன் சர்க்குலர் ஆர்பிட். ஏன்னா இப்போ நம்ம எந்த தியரியில் இருக்கோம் அப்படின்னா ஜியோசென்ட்ரிக் தியரியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஜியோசென்ட்ரிக் தியரியில் எது தான் சென்டரில் இருக்கும்? எர்த் இஸ் அட் சென்டர், சன் அண்ட் ஆல் பிளானட்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்ட் த எர்த் இன் சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த ஜியோசென்ட்ரிக் மாடலில் வந்து இந்த ரெட்ரோகிரேட் மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு த டாலமி இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் எபிசைக்கிள். எபிசைக்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது ஒரு பிளானட் வந்து ஜென்ரலாக அப்படியே நார்மலாக சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றுறது கிடையாது. அது எப்படி சுற்றுது அப்படின்னா அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றும் போதே ஒரு ரெட்ரோகிரேட் மோஷன்லையும் அது சுற்றிக்கிறது. ஸோ அதுவும் ஒரு சைக்கிளாக அப்படியே சுற்றிட்டு அப்படியே இந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றுது அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ரைட். இந்த மாதிரி இந்த இன்னர் சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எபிசைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அக்கார்டிங் டு திஸ் தியரி வைல் த பிளானட் ஆர்பிட் த எர்த் இட் ஆல்சோ அண்டர்வென்ட் another circular motion termed as epicycle. ஸோ அந்த ஆர்பிட் ஒரு சர்க்குலர், அதில் சுற்றும் போதே அது ஒரு சின்ன சர்க்குலரில் சுற்றிக்கிட்டே வந்து அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் என்ன பண்ணுது? ரிவால்வ் ஆகுது. ஸோ அப்படியே நேராக இப்படியே சுற்றாமல் அப்படியே அது ஒரு சர்க்குலர் பாத்தில் இன்டர்வென்ட் சர்க்குலர் பாத்தில் அதை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து எர்த்தை சுற்றி வருது. அப்போ அந்த சின்ன சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள்க்கு பேர் எபிசைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ த பிளானட் மோஷன் அரவுண்ட் த எர்த் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எபிசைக்கிள் அண்டு சர்க்குலர் மோஷன். அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு பிளானட்டுடைய மோஷன். அதுதான் இந்த ரெட்ரோகிரேட் உருவாகிறதுக்கு காரணமாக அமையுது. அதனால தான் இந்த ரெட்ரோகிரேட் மோஷன், அந்த பிளானட்டுடைய பாத் லிட்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத இங்கே வந்து டாலமி சொல்கிறார். அப்போ a combination of epicycle and circular motion around the earth gave rise to retrograde motion of the planet with respect to earth. So essentially Ptolemy retained the
earth-centric idea of Aristotle. அப்போ டாலமி வந்து எர்த்து தான் அந்த யூனிவர்ஸில் சென்டரில் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவர் இந்த மாதிரி எபிசைக்கிள்ங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பட் the Ptolemy model became more and more complex as every planet was found to undergo retrograde motion. ஸோ அந்த முறையில் டாலமி சொல்கிற மாதிரி எபிசைக்கிள் கான்செப்ட் எல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பிளானட்டுடைய மோஷனும் எப்படி இருக்குன்னா குவைட் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அப்போ வந்து இந்த 15th century யார் வர்றாங்க அப்படின்னா போலிஸ் அஸ்ட்ரானமர் கோப்பர்னிக்கஸ். அவர் எதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு? ஹி ப்ரப்போஸ் ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஸோ ஹீலியோன்னா என்னன்னு சொன்னோம்? சன் அப்படின்னு சொன்னோம். அப்போ யூனிவர்ஸில் சன் இஸ் அட் சென்டர், ஆல் பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹி எக்ஸ்பிளைன் திஸ் ரெட்ரோகிரேட் மோஷன் இன் எ வெரி சிம்பிள் மேனர். ரொம்ப சிம்பிளாக வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அக்கார்டிங் டு திஸ் மாடல், ஹீலியோசென்ட்ரிக் மாடல் படி எது சென்டரில் இருக்குது? சன் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அண்ட் ஆல் பிளானட்ஸ் ஆர்பிட் த சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெட்ரோகிரேட் மோஷன் எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டேன்னா, த ரெட்ரோகிரேட் மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் இஸ் பிகாஸ் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Relative motion of the planet with respect to earth. இதனால தான் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு அழகாக ஒரு படத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் he explained the retrograde motion of Mars. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சனுக்கு க்ளோஸாக இருக்கிறது எது? எர்த். ஓகே, அப்போ எர்த் மூவ்ஸ் ஃபாஸ்டர் in its orbit compared to Mars. ஏன்னா இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த் எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து எர்த்துக்கு சன்னுக்கு இடையில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எர்த் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் மூவ்ஸ் ஃபாஸ்டர் இன் இட்ஸ் ஆர்பிட். பட் மாஸ் என்ன பண்ணோம்னா இட் மூவ்ஸ் குவைட் ஸ்லோ. ஸோ அந்த மாதிரி எபிசைக்கிள் கான்செப்ட் எல்லாம் இதில் வராது. சரியா? சிம்பிளாக இந்த எர்த்துக்கும் மாஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ் மோஷன் தான் இந்த ரெட்ரோகிரேட் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்ட்டு இந்த ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஒவ்வொரு பாயிண்ட்டை வச்சுட்டு எர்த்துலேருந்து அங்கே லைன் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இட் அப்பியர்ஸ் டு டேக் லிட்டில் ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது எதனால் அப்படின்னு கேட்டோன்னா டியூ டு த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் எர்த் அண்ட் மாஸ். சின்ஸ் எர்த் மூவ் ஃபாஸ்டர் தேன் மாஸ், அதனால தான் ஹியர் த பிளானட் டேக் எ லிட்டில் ரிவர்ஸ் இன் டைரக்ஷன் இட் ஷுட் அப்பியர்ஸ். ஓகே, அப்படி நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹி சிம்பிளி எக்ஸ்பிளைன் திஸ் ரெட்ரோகிரேட் மோஷன் ஆஃப் எர்த். ஓகே, ரைட். ஸோ ரெட்ரோகிரேட் மோஷன் ஆஃப் மோஷை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டோன்னா எர்த் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, அதனால தான் இந்த மாதிரி நடக்கிறதா தோணுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ பிகாஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் மார்ஸ் அண்ட் எர்த், மார்ஸ் appeared to move backwards from July to October in the same way retrograde motion of all other planets was explained successfully by Copernicus model. It was because of its simplicity the heliocentric model slowly replaced the geocentric model அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ஹீலியோசென்ட்ரிக் மாடல் எதை ரீப்ளேஸ் பண்ணுச்சு? ஜியோசென்ட்ரிக் மாடலை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஸோ இந்த ரெட்ரோகிரேட் மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. ஹிஸ்டாரிக்கலி any natural phenomena has one or more explanation, the simplest one is usually accepted. ஸோ இங்கே ஹீலியோசென்ட்ரிக் மாடலில் ரெட்ரோகிரேட் மோஷனை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இந்த மாடலை நம்ம ஹீலியோசென்ட்ரிக் மாடலை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். தோ
This was not the only reason to disqualify the geocentric model. இது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. A detailed discussion on correctness of the Copernicus model over Ptolemy model can be found in the astronomy books. அப்போ அஸ்ட்ரானமிக்ஸ் புக்ஸில் நிறைய ரீசன் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ரீசன் தான் இந்த ரெட்ரோகிரேட் மோஷன்.